வெளி உலகத்துக்கு போலியா வாழ தெரியாத யதார்த்தவாதி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். தான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்களும் இவங்க தான். சரியான நேரத்துக்கு சமயோஜித புத்திங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும். வசிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு சொந்தக்காரங்க. வாக்கு சாதுரியங்கிறது அப்படி ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாயும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரதால வாக்குனாலேயே நிறைய பேசி சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. வாக்குனாலே உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானத்துக்கும் இளைய சகோதரி ஸ்தானத்துக்கும் சொல்லக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்குமே சுக்கனுடைய நிலையால் உங்களுக்கு நல்ல மாற்றுங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அனுசரித்து போக தெரிஞ்சவங்க நீங்கள் தான். நீங்கள் சம்பாதிக்க தொடங்கினா முதல்ல வாகனத்தை தான் வாங்குவீங்க. தொடர்ந்து ஒரு சந்தோஷமாக இருந்துட்டா மனசில் பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஏதாவது நடந்துருமோ, ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். குழந்தை பிறந்த உடனே தான் டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கை தரங்கிறது மாறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மீன ராசி அன்றுகள் தாங்க. காலச்சக்கரத்தில் கடைசியாக வரக்கூடிய ராசி இந்த ராசி 2 பட ராசின்னு சொல்லுவாங்க. எது கொடுத்தாலும் 2 கொடுக்கக்கூடிய தன்மை. மீனத்தோட ஒன்றிணையும் போது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோக்கோ இனிமையாக இருக்காது. ஆனால் நல்ல முறையில் கொண்டு வரக்கூடிய தன்மை அமைன்னு சொல்லலாம். தெய்வ பக்திங்கிறது உங்களுக்கு அதிகம். எப்போதுமே உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நடக்கிறப்ப கையை வீசியும் உடலை குழுகுன மாதிரி தான் நடப்பிக்கிங்க. மற்றவங்களுடைய சுகத்துக்கத்தையும் தன்னுடைய சுகத்துக்கமாக நினைக்க தெரிஞ்சவங்க. மீன ராசி அன்பர்கிட்ட பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட பேசும்போது மற்றவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா சாதாரண பேசுகிற வார்த்தை கூட அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. ரொம்ப ஜாலியான பேர் வழின்னு சொல்லலாம். கற்பனை நாயங்கிறது அதிகமாக இருக்கும். தன்னோட குழந்தைகளை காட்டிலுமே சகோதர குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறதாலே சில நேரம் உங்களுக்கு நன்மையும் வந்துடுது, சில நேரம் மன வருத்தம் அடைகிற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். பணம் பற்றின சிந்தனைங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கை, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியான எல்லாத்துலேயுமே உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குரு ராசி அதிபதியாக இருக்கிறதாலே என்னவோ உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பண வருமானங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணங்கிறது உங்களுக்கு பெருசு இல்லை. பணத்தை விட உங்களுக்கு குணம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த இடத்துலையாவது அவமரியாதை நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கவும் மாட்டீங்க. திரும்பி அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க. சுய மரியாதைங்கிறது உங்களுக்கு ரொம்ப வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட மீன ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே ராசியில் ராசிநாதனோட இணைஞ்சு சுக்கிரன் வாரத்தோட பின்பகுதியில் 2ஆம் ராசியில் உச்சம் பெறார். இது பல்வேறு வகையில் நீங்கள் எதிர்கொண்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை சிரமமாக இருந்தாலுமே இனி நீங்கக்கூடிய வாய்ப்பு மகிழ்ச்சியான நேரமாக அமையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானம் உங்களால் ஈட்ட முடியும். பெண்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இடம் வாங்குறது, இந்த வீடு கட்டுறது, இந்த நகை வாங்குறது, ஆடைகள் வாங்குறது மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒற்றுமை அதிகரிக்கணும்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் மனஸ்தாபமாவது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்தியிருக்க மாட்டீங்க. குடும்ப ஒற்றுமைங்கிறது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும். 3ஆனவர் தலையீடு ஒரு பக்கம், உறவினர் வகையில் மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதுசாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பு. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டிங்கனாவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் பதவி கிடைக்கக்கூடிய நேரம். வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, சலுகை இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ல் ராகு இருக்கிறதால பேச்சை நல்ல முறையில் பயன்படுத்த பாருங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் மேலே வீணான பழி ஒரு பூதாகரப்படுத்த மாதிரி தான் பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களை பற்றின சிந்தனை வேண்டாம், மற்றவங்களை பற்றின பேச்சுக்களும் நீங்கள் எந்த இடத்துலையும் பேச வேண்டாம். இது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறைமுகமாக சில வியாதிகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து போகும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பில்லை. எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே பெரிய பாதிப்பு இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் ராக காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்ய பாருங்கள். துர்க்கை அம்மன் கோவிலில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலுமே நல்ல மாற்றங்களை மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும்.
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் சுகஸ்தான அதிபதி புதன் பார்வையில் இருக்கிறார். தடையாகவே இருந்துட்டு இருந்த பணி எல்லாமே நீ நல்லபடியாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தடை இல்லை. வார கடன் எடுத்துக்கிட்டாலும் வசூலாகும். அடமானத்தில் வச்சுருந்த நகை எல்லாமே கொண்டுட்டு வருவீங்க. மந்தமான தொழில் எல்லாமே நீ நல்லபடியாக சூடு பிடிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலை செய்கிற இடத்துலையுமே மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக அந்த நேரத்தில் கிடைக்கும். நீங்கள் நேர்மையாக செயல்படுங்க, நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க. நடக்காதுங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தீராத கடன் எல்லாமே தீர்க்குண்டான வழி தென்பட போகுது. எதிரி தொல்லை குறையும், தொட்ட காரியம் தொடங்கும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஏற்பட்ட இந்த குறைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சியும் இந்த நேரம் சிறப்பு தான். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்குமே குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாகக்கூடிய நேரம். கணவன் மனைவிக்குடைய நல்ல புரிந்துணர்வு உண்டாகிறதாலேயே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வரனை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய வரன் வந்திருக்கும், வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் நல்ல பதில் கிடைச்சிருக்காது. இனி உங்களுக்கு நல்ல வரனாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீதிமன்ற வழக்கில் சிக்கியிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வீண் செலவுமே தொடர்ந்து நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கையில் பண வருமானம் இருந்தால் சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. பண வரவில் தடை தாமதம் ஆரம்பத்தில் ஏற்பட தான் செய்யும். எந்த ஒரு செயலையுமே சிந்தித்து செயல்படணும். பிரச்சனையை சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான்கிறதால நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். மனசில் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு நிறைய சிரமம். யார்ட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆறுதல் தேடுன்னு நினைப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட ஆறுதல் தேடவும் நிறைய பேர் வருவாங்க. நீங்களுமே மற்றவங்ககிட்ட ஆறுதல் தேடி போவீங்க. இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் வம்பா முடியும்னே சொல்லலாம். கவனமாக இருங்க. குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல தன வருமானம், ஆடை சேர்க்கை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். துணிச்சல் இந்த நேரத்தில் கைவிட்டுறாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களை அனுசரித்து போக பாருங்கள். அவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருந்துட்டால் உங்களுக்கு எந்த நிலையிலும் நல்ல மாற்றம் தான். பள்ளி கல்லூரி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தேர்வு, விளையாட்டு போட்டி எல்லாத்துலேயுமே சிறப்பான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உடல் நலனை பொறுத்த வரைக்குமே இந்த கை கால் வலி, உடல் அசதி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பில்லை. மீன ராசின்னு எடுத்துக்கிட்டாவே இது நீர் ராசியாக இருக்கிறதால கோவில் குளங்களுக்கு போங்க. மீன்களுக்கு தீனியாக பொறி போட்டுட்டு வாங்க. பக்தர்களுக்கு பிரசாதமாக இனிப்பு, பொங்கல் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். ஏன்னா 7 சனியோட முதல் பகுதியிலேருந்து நீங்கள் கடந்து வந்துட்டுருக்குறீங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மீன ராசி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, நெருங்கிய உறவினரால் தேவையில்லாத வாக்குவாதம், ஒற்றுமை, கொஞ்சம் வருமானத்தை விட செலவு அதிகமாக தான் இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு டென்ஷனுங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து மேலே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பில்லை. பழைய கடன் இருந்தாலுமே தொல்லுங்கிறது உங்களுக்கு தராது. நீங்கள் படிப்படியாக கடனை கட்டி தரக்கூடிய அமைப்பு தான். புதுசாக கடன் பெறக்கூடியதை குறைச்சிக்கோங்க. பண வருமானம் இருந்தால் சுப செலவை மாற்றிக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த இரவு நேர பயணங்களை கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடங்கள், தாமதம், குழப்பம், இந்த வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு இது எல்லாமே நீங்கள் கூட நேரமாக அமைஞ்சிருக்குது. 7 சனியோட தாக்கம் நீடிக்கிறதால உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கணும். உங்களுக்கு நியாயமாக தரக்கூடிய ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கூட கொஞ்சம் இழுக்கடிப்பாங்க. ஆனால் மனசில் ஒரு பயமோ பதட்டமோ நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பல தருணத்தில் இந்த வேலையை விட்டுடலாமாங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பயம், குழப்பம், வெறுப்பு இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தன்னால் நீங்கும். உற்சாகமாக செயல்படணும். நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோடு செயல்படுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். எதிர்காலத்தில் பார்த்தின சிந்தனை இருந்தாவே உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டாகுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பண விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சந்தை நிலவரம் பொறுத்து நீங்கள் இந்த நேரத்தில் சரியான முதலீடுகளை செய்ய பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே இந்த விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயம், பொருட்களை நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய விஷயம் இது எல்லாமே அளவாக பார்த்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு புகழ், செல்வாக்குங்கிறது எந்த வகையிலுமே குறையாது. ஆனால் ஆடம்பர செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்க, கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடுங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சாதுரியமாக நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகிறது தான் நல்லது. இந்த நேரம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்தணும். சுற்றி இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் தீவிரமாக கண்காணிக்கணும். ஏற்கனவே மனசில் ஏகப்பட்ட வேதனையோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களும் இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருப்பாங்க. நண்பன் யார், எதிரி யாருங்கிற ஒரு தெரியாத ஒரு குழப்ப நிலையில் தான் இருப்பீங்க.
முடிஞ்ச வரைக்குமே திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லார் மேலேயும் ஒரு கண்காணிப்பு இருக்கிறது நல்லது. அடிக்கடி படிப்பில் ஒரு சோர்வு, தேவையில்லாத சிந்தனைங்கிறது மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருந்துக்கோங்க. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அடிப்படை வசதி பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை. நல்ல மாற்றம் உண்டாகும். வருமானங்கிறது பாதிக்கப்படாது. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சுக்கிரனால பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சாலுமே, நீங்களுமே அக்கம் பக்கம் பழகக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உறவினர் வகையிலும் சரி, வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்க பாருங்க. அக்கம் பக்கம் பழக்கம் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் குறைவா தான் வச்சுக்கணும். பேச்சுவார்த்தை மூலமா பல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வருமானம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செலவுக்கு தகுந்த மாதிரி அமையும். அதே மாதிரி உடல் நலன்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டில் 2 நேரமும் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க. உங்கள் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே நல்ல மாற்றம் உண்டாகும். ஏன்னா தீப ஒளி விளக்குக்கு அவ்வளவு ஒரு அற்புத சக்தி இருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே.